अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहू व नुसल्ली अला रसूलिन करीम। अम्मा बाद அல்லாஹ் நம்மை முஃமின்களாகவும் முஸ்லீம்களாகவும் படைத்தானே. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் படைக்கச் செய்தானே. அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இந்த மன்றத்தில் குறித்த தலைப்பு உலக ஆசை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹுப்பு துன்யா ரஸு குல்லு ஹத்தியாத்தின். உலகத்துடைய ஆசை எல்லாம் பாவங்களின் தலையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருவசனத்தில் கூறுகிறான், ஃபஅஸமன் தவா வஸர ஹயாத்துத் துன்யா ஃபைனல் ஜஈம ஹியல் மஅவா. யார் வரம்பு மீறிவிட்டானோ பின் உலக வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து கொண்டானோ நிச்சயமாக நரகம் தான் தங்குமிடமாக இருக்கிறது. பனு இஸ்ராயில் கூட்டத்தில் பெரிய வலியுல்லா இருந்தாங்க. அந்த அவங்களின் பெயர் பல்லாப் இப்னு பாஊரா ஆக இருந்தது. அவங்க எவ்வளோ பெரிய வலியுல்லா என்றால், துவா செய்து கை இறக்குவதற்குள் அல்லாஹ் அவங்க துவாவை கபூல் செய்கிறான். ஒரு முறை இது ஃபிரௌன் கூட்டத்திலிருந்து ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஃபிரௌனுக்கு வெற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோல்வி அப்படின்னு வந்து துவா செய்ய சொல்கிறாங்க. காசுலாம் கொடுக்குறேன், நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவுலியா நானும் செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க. அவங்க மனைவிட்ட போய் இந்த மாதிரி காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மலிப்பி அந்த மனைவியை துவா செய்ய, இந்த மாதிரி உங்கள் கணவர்கிட்ட போய் சொல்லுங்க துவா செய்ய சொல்லி அப்படின்றாங்க. போய் அவங்க மனைவியை சொல்கிறாங்க, இந்த மாதிரி துவா வருதாட்டி தானே செஞ்சுருங்க அப்படின்னு சொன்னோன்னே செய்ய மனசில் நினைக்கிறாங்க, செய்ய போகிறாங்க. எல்லாம் அவங்க அப்படியே நாக்கை திருப்பி விட்டான். இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி, ஃபிரௌனுக்கு தோல்வி இப்படி என்று நாக்கை திருப்பி விட்டான். அந்த சொல்ல போன காரணத்தினால் அல்லாஹ் அவங்க இந்த பெரிய வலியுல்லாவுடைய விலாயத்தை பிடிங்கிட்டு காஃபீராக்கி விட்டான். அல்லாஹ் அவங்கள பற்றி குர்ஆனில் ஒரு ஆயத் சொல்கிறான், வலவ் ஷிஅனா லரஃபஹு பிஹா வலக்கின்னஹு அஹ்த இலல் அர்லி ஃபத்தபஹ ஹவாஹு மஸலஹு கமஸலின் கல்பி இன் தஅமில் அலைஹி வல்ஹஸ் அவு தத்ருக்குஹு வல்ஹஸ். நம் நாடியிருந்தால் அந்த அந்தஸ்தை கொடுத்து அவனை உயர்த்தியிருப்போம். என்றாலும் அவன் பூமியின் ஆடம்பர வாழ்க்கையில் பக்கம் சாய்ந்து விட்டான். தன் மன இச்சையும் பின்பற்றி விட்டான். எனவே அவனது உதாரணம் ஒரு நாயின் உதாரணத்தை போன்று இருக்கிறது. நீர் அதனை துரத்தினாலும் நாக்கை தொங்கவிடுகிறது, அதனை துரத்திவிட்டாலும் நாக்கை தொங்கவிடுவதாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தில் கூறுகிறார்கள், ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், இஜாது பித்துன்யா யுஹிப்புல்லாஹு. உலகத்தை பற்றி இரு அல்லாஹ் உம்மை நேசிப்பான். மேலும் மற்றொரு
வஸ்தில் மற்றொரு ஆசையில் வருகிறாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தில் சொல்கிறார்கள், குன் ஃபித் துன்யா அலக்னா கரீமுன் அவு ஆபிரு சபீல். உலகத்திலே வழிபோக்கனை போன்று இன்னும் வெளியூர் வாசியை போன்று ஆகிவிடு என்று சொல்றார்கள். உலக ஆசையினால் மனிதர் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகி விடுகிறான். பல நேரம் அல்லாஹ்வை மறந்தவனாக இருப்பான். ஒரு முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய குதிரைப்படை இருந்தது அவங்க இடத்துல. அதை ரசிச்சுட்டே ஒரு நாள் பார்த்துட்டே ரசித்தே இருந்திருந்தாங்க. அசர் தொழில் கலாயாகிவிடுகிறது. கவலைப்பட்டு அந்த குதிரையுடைய படைகள் எல்லாத்தையும் குர்பானி கொடுத்து விடுகிறார்கள். இதனை அல்லாஹ் அவர்கள் காற்றை வசப்படுத்தி விடுகிறான். ஒரு முறை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முரீதுடன் ஒரு பயானுக்கு செல்லும்போது ஒரு நபர் வந்து நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கெஞ்சதுனால சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த நபருக்கு பசி எடுக்குது. இது பசி எடுக்குது. ஒரு ரொட்டி 3 ரொட்டி இருக்கு அவங்கள்ட்ட. ஒரு ரொட்டி வந்து அந்த நபரை கொடுத்துட்டு இன்னொரு ரொட்டி ஒரு முரீதுக்கும் அவங்களும் பிரிச்சுக்கிறாங்க. ஒரு ரொட்டி மட்டும் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஒரு ஓரமாக படுத்து தூங்கிறாங்க. அதை சாப்பிட்ணும் அந்த மனிதனுக்கு ஆசையாக இருக்குது. சாப்பிட்ட உடனே இந்த மணலில் 3 தங்கக்கட்டி மணலில் தங்கக்கட்டி உருவாக்கிறாங்க. 3 தங்கக்கட்டியை யார் இந்த ரொட்டி சாப்பிட்டார்களோ அந்த நபருக்கு கொடுக்கலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நான் தான் இந்த ரொட்டி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கேயே விட்டுட்டு பயணிக்கு செல்கிறார்கள். அப்போ இது 3 இது பெருசாக இருக்குது, 3 தங்கக்கட்டி பெருசாக இருக்குது, எப்படி தூக்குறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது 2 திருடர்கள் வர்றார்கள். திருடர்கள் வந்து இது மாதிரி நம்ம 3 பேர் 3 பங்காக ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே பசி எடுக்குது அவங்களுக்கு. ஒரு நபரை போய் சாப்பாடை வாங்கிட்டு வாங்க, அந்த 3 நபரில் ஒரு நபரை போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோடனே சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நபரை சாப்பாடு வாங்க போன நபரை இவங்களுக்கு வச்சிடலாம் சாப்பாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 2 பேர் வந்து வந்த உடனே அவனை அடித்து சாப்பிட்டுட்டு நாம் இந்த சாப்பாடை சாப்பிட்டு நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வந்த உடனே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த நபரை அடித்து கொலை பண்ணிடுறாங்க. இந்த சாப்பாட்டில் வச்சுட்டுன்னு தெரியாதுல்ல, அவங்க சாப்பிட்றாங்க 2 நபரும். 3 பேருமே ஒத்தா போயிடுறாங்க. அப்புறமா வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த மஜ்லிஸை முடிச்சுட்டு வரும்போது இந்த 3 பேர் எதுவும் கூடலாம் கிடந்துச்சு. அந்த தங்கத்தை அப்படியே அந்த மணலாவே மாற்றிட்டு இதாம்மா துன்யா அப்படின்னு சொல்லி காட்டிடுறாங்க. துனியாவை விட்டு அல்லாஹ் நம்மளையும் நீங்கி இருக்க தௌஃபீக் செய்வானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.